Hi friends, welcome to Sambria channel. Hindi Big Boss 18 episode number 64. Shrutika Karan Sanda Tiruma. Chung Shrutika Sanda Maruma. டைம் வேஸ்ட் பண்ணாம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபராகான் தான் வராங்க. வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு முதல்ல ஷில்பா கிட்ட தான் வந்து சில விஷயங்கள் அட்ரஸ் பண்றாங்க. ஸோ ஷில்பா கிட்ட பேசுறாங்க. என்ன ஷில்பா, இந்த மாதிரி நாமினேஷன்ல வந்து இப்படி சொதப்பிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து, எவ்வளவு குரூஷியலான நாமினேஷன், அது ஏன் நீங்க சீரியஸா எடுக்கல, இப்ப பாருங்க உங்க கேங் ஃபுல்லாவே வந்து நாமினேஷன் உள்ள உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஃபராகான் சொல்றாங்க. ஷில்பா வந்து ஆமா நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நான் வந்து கரண் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகுதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம், இனிமே வந்துட்டு நான் ஒழுங்கா விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. ஃபராகான் சும்மியா சொல்றாங்க, யோசிச்சு நாமினேட் பண்ண வேண்டாமா, இப்ப பாருங்க உங்க ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் உள்ள உட்கார்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஃபரா சொல்றாங்க. ஷில்பா வந்து இன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா கேம், அதுக்கு வந்து கரண் கிண்டல் பண்றாரு, இவங்க இன்னும் ரிஹர்சல் பீரியட்லயே இருக்காங்க, இந்த சீசன் ஃபுல்லாவே ரிஹர்சல்லே இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஈஷாவை கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்கறாங்க. அதே கேள்விதான், ஈஷா நீங்க எதுக்கு வந்து கரனை பார்த்து அப்சஸ்டா இருக்கீங்க, நீங்க அவினாஷ் மேலயோ இல்ல விவியன் மேலயோ அப்சஸ்டா இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன், நீங்க ஏன் கரண் மேல போய் இவ்வளவு அப்சஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, 90% ஆஃப் த டைம் இன் டே வந்துட்டு நீங்க கரனை பத்தி காசிப் பண்றதுலதான் செலவிடுறீங்க அப்படின்னு ஃபரா சொல்றாங்க. ஈஷா சொல்றாங்க எனக்கு தெரியல, நான் தெரியாம தான் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஃபராகான் கேட்கறாங்க உங்களுக்கு கரனை பிடிக்காது தானே அப்படின்னு. ஆமா சுத்தமா பிடிக்காது. அப்புறம் ஏன் கண்டுக்கிறீங்க, அப்படியே ஃப்ரீயா விட வேண்டியது தானே, கரண் எங்க போறாரு என்ன பண்றாரு, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணா கூட அதை நோட் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் பண்றீங்க, எதுக்கு இந்த மாதிரி கரண் என்ன பண்றாருன்னு பாத்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஈஷா கிட்ட சொல்லுவோம். ஈஷா வந்து புரியுது மேம், இனிமே நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க இன்கேஸ் கரண் வந்து வின் பண்ணலன்னா இந்த ஷோவை, அதுக்கு காரணம் ஷில்பாவா இருப்பாங்க. இன்கேஸ் கரண் வின் பண்ணார்னா அதுக்கு காரணம் ஈஷாவா இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரணை லைம் லைட்ல கொண்டு வரது அவங்கதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபராகான். அது மட்டும் இல்லாம சொல்றாங்க, ஈஷாம நீங்க கரணை பத்தி பின்னாடி போய் பேசிட்டே இருக்கீங்க, ஆனா கரண் வந்து எல்லா இடத்துலயும் உங்களை பிரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க, அவங்க 3 பேரும் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒருத்தர் விட்டு கொடுக்காம பயாஸ்டா இருந்தாலும் சீட்டிங் பண்ணாலும் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஜெயிக்க வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி பிரைஸ் தான் பண்றாரு உங்க பின்னாடி, அவர் ஒரு நாளுமே உங்களை பத்தி தப்பா பேசினது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு கமெண்ட்டும் தராங்க, ஈஷா அவினாஷ் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா வந்துட்டு ஈஷா வந்து கரண் மேல அப்சஸ்டா இருக்காங்க. ஷில்பா அண்ட் கரண் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா ஷில்பா வந்துட்டு அவினாஷ் மேல அப்சஸ்டா இருக்காங்க. அதாவது அவங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஈடன் வந்து எல்லாரும் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்படிதான் இருக்கு வீட்டுல விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபராகான் சொல்றாங்க. ஈஷா ரெடியூஸ் யுவர் அப்சஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. கரணை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. கூண்டுல யாரை ஏத்துறாங்கன்னா ஷில்பாவை ஏத்துறாங்க. அவங்களை கூப்பிடும் போதே ஷோ ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அவங்க கூண்டுல ஏறின உடனே கேக்குறாங்க, நீங்க ஏன் எல்லாத்துக்குமே அழுறீங்க, நீங்க அழுறதே வந்து இப்போ வந்து ஒரு காமெடி மாதிரி ஆயிடுச்சு, அதை ஃபன் மாதிரி ஆக்குனதும் நீங்க தான், அது இல்லாம கரண் அண்ட் விவியன் நான் சொல்றேன் ஷில்பா அழுதாங்கன்னா கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஃபராகான் சொல்றாங்க. ஃபராகான் ஷில்பாவை பார்த்து நீங்க விவியன் கிட்ட போய் அழுறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷில்பா சொல்றாங்க நான் அவர்கிட்ட பேசுறதே கிடையாது, அப்புறம் எங்க இருந்து அழுறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபராகான் இல்லையே நீங்க எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, விவியன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது, ஏன்னா விவியனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிக்காது, அதனால கண்டிப்பா அவர் வந்து உங்க சைடு நிக்க மாட்டாரு, உங்களுக்காக பேச மாட்டாரு, இதை மனசுல எழுதி வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஃபராகான் சொல்றாங்க. இப்ப ரஜத்தோட விஷயத்துக்கு வராங்க. ரஜத் வந்து என்ன பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறேன்னு சொல்றான் அப்படின்ற விஷயத்த நீங்க கரண் கிட்ட சொல்றீங்க, அழுற மாதிரி சொல்றீங்க. உடனே கரண் போய் சண்டை போடுறாரு. சண்டை போட போகும்போது வேணா கரண் சண்டை போடாத அப்படின்றீங்க. சோ ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் நீங்க தான், அப்புறம் சண்டை போடாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு உடனே அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, என்ன வந்து அவங்க சண்டை போடணும்ன்றது கிடையாது, நான் ஜஸ்ட் வந்து வீட்டுல நடந்த விஷயத்த ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபராகான் சொல்றாங்க கிடையாது, நீங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த தான் ஷேர் பண்றீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. ஈஷா அவங்க கிட்ட இந்த டைம் காட் டாஸ்க்ல வந்து ஃபேவர் கேட்டதையும் நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்கன்னு உடனே கரண் வந்து அப்படியா என்கிட்ட சொல்லலையே அவங்க அப்படி சொல்றாங்க. உடனே ஷில்பா ஆமா கேட்டாங்க, ஈஷா வந்துட்டு என்ன டைம் காட் ஆக்குங்கன்னு கேட்டாங்க அப்படின்றத வந்து அப்போதான் அவங்க ஓபன் பண்றாங்க. சோ ஃபராகான் சொல்றாங்க செலக்டிவா சூஸ் பண்ணி எதை சொன்னா அது ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க வந்து அந்த விஷயத்த மட்டும் அவங்க கரண் கிட்ட சொல்றீங்க, நீங்க எல்லா விஷயத்தெல்லாம் கரண் கிட்ட ஷேர் பண்றது கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபராகான் சொல்றாங்க. இது என்னமோ ஒரு கரெக்டான பாயிண்டா தான் இருக்கு. ஷில்பா கிட்ட சொல்றாங்க நீங்க 2 தடவை விவியன் கேங்குக்கு பவர் கொடுத்தீங்க, ஆனா கொடுத்ததுல இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஈஷாக்கு கொடுத்த பவர்னால நீங்க அந்த டைம் காட் டாஸ்க்ல ஈஷாக்கு சாதகமா பண்ண விஷயத்தினால இப்ப உங்க ஹோல் குரூப்புமே நாமினேட் ஆகி நாமினேஷன்ல உட்கார்ந்துருக்கீங்க, பாத்துக்கோங்க எங்க கொண்டாந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபராகான் சொல்றாங்க. உங்களுக்கு
வந்து ஈடனோடயோ ரஜத்தோடயோ பிரச்சனை இருந்தப்போ கூட நீங்க அவங்கள நாமினேட் பண்ணல, ஏன் அவ்வளோ க்ளூலெஸ்ஸாவா நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷில்பாவை சராமரியா கேள்வி கேட்கறாங்க ஃபராகான். கரனை கூப்பிட்டு சொல்றாங்க ஷில்பா பத்தி. ஷில்பா பாத்தீங்கன்னா ரஜத் டைம் கார்டு ஆனப்போ நான் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அது கூடவே வந்து மூச்சு எடுக்காம இன்னொரு வேர்டும் சேர்த்து சொல்றாங்க, நான் ஒர்க் பண்ண மாட்டேன், வேணும்னா எனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் நீ கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து சிம்பத்தி கார்டு பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கரண் அண்ட் விவியன் நீங்க 2 பேருமே போய் கேட்பீங்க எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு சண்டை போடுவீங்க. ஸோ அந்த சண்டை மூலமா அவங்க வந்து குளிர்காயலான்ற மாதிரி பாக்குறாங்க அப்படின்றது வந்து ஷில்பா விஷயத்துல ஷில்பா முன்னாடியே வச்சு சொல்றாங்க ஃபராகான். அதுக்கு ஷில்பா நோ சொல்றாங்க. விவியன் கிட்ட சொல்றாங்க, ஒரு டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கரண் வந்து தோத்து போயிட்டாரு அண்ட் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்ச சந்தோஷத்தை விட, அதாவது உங்க கேங் ஜெயிச்ச சந்தோஷத்தை விட கரண் தோத்து போனதுலதான் உங்களுக்கு அதிகமான ஹாப்பினஸ் இருந்தது. நீங்க போய் சொன்னீங்க கரண் வந்து தோத்து போயிட்டாருன்னு சொல்லி தான் செலிப்ரேட் பண்ணீங்களே ஒழிய உங்களோட வந்து சக்சஸை நீங்க செலிப்ரேட் பண்ணல. சோ எப்பவுமே வந்து உங்க சக்சஸை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, அடுத்தவங்களோட ஃபெயிலியரை செலிப்ரேட் பண்றதை விட அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜை கொடுத்தாங்க விவியனுக்கு. அடுத்து ஷில்பாவை பார்த்து கேட்கறாங்க, உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் ஸ்ருதிகாவோட அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஷில்பா மேம் ரொம்ப நல்லவங்க மாதிரி, எனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது ஸ்ருதிகா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஃபராகான், இதை பாருங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்க நடிக்காதீங்க, உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் இல்லாம இருக்கு, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கும் உங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்கு, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அவளுக்கு தான் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதிகா உடனே எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு நான் ரீசன் கொடுத்து தான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே ஷில்பா, ஆமா நான் எல்லாத்தையும் சுகர் கோட் பண்ணி சொல்றேன் அவங்க ஃபீல் பண்றாங்க, ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட் ஜஸ்டிஃபை பண்றாங்க. அண்ட் கரணும் வந்து சொல்றாரு, ஒருத்தவங்களுக்கு நம்மளோட ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்மளுக்கும் அவங்களோட கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றது வந்து கரண் சொல்றாரு. இருந்தாலும் ஷில்பா நோ மேம், திஸ் மேம், தட் மேம்னு வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபராகான், இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா போங்க, ஐ கிவ் அப் அப்படின்றாங்க. இல்ல ஓகே ஃபரா, நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன், நான் ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா பேசாம நிக்கிறாங்க. இப்போ ஷில்பா சொல்றாங்க, எனக்கு ஆக்சுவலி யாருமே பிரிஞ்சு இருக்கிறது பிடிக்காது, நான் எல்லாரையும் சேர்த்து வைக்க தான் பாக்குறேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஃபராகான் சொல்றாங்க, நீங்க யாரையுமே சேர்த்து வைக்கல, எல்லாரும் உங்களால பிரிஞ்சுதான் இருக்காங்க, ஒருத்தர் கூட சேர்த்து வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு ஈஷாவை பிடிக்கும் தானே, நீங்க சொல்றீங்க விவியன் கரண் சும்மா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி, ஆனா உங்களுக்கு ஈஷாவும் பிடிக்கும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா எனக்கு ஈஷாவை பிடிக்கும்னு வந்து ஒத்துக்கிறாங்க ஷில்பா. ஈஷாவும் சொல்றாங்க, எனக்கும் ஷில்பா மேம பிடிக்கும் அப்படின்னு. உடனே ஃபராகான் கேக்குறாங்க, ஷில்பா மேம பிடிக்கும்னா அப்ப நீங்க ஏன் சேவ் பண்ணல அவங்கள அப்படின்ட்டு. உடனே ஈஷா சொல்றாங்க, என்னோட விஷன் வந்து ரொம்ப கிளியரா இருந்தது, நான் வந்து விவியன், அவினாஷ் அண்ட் பக்கா இவங்க 3 பேரை சேவ் பண்ணணும்னு இருந்தேன் அப்படின்னு. பக்கா தான் நாமினேட்டே ஆகலையே, அவரை சேவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, நீங்க ஏன் ஷில்பாவை சேவ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷில்பா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி அவங்க என்னை ஏமாத்தி இருந்தாங்கன்னா நான் அவங்க மூஞ்சி திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நீங்க அதுக்குதான் உங்களை தேவின்னு சொல்றாங்க போல அப்படின்ற மாதிரி ஃபராகான் ஷில்பாவை பார்த்து சொல்றாங்க. கிட்ட ஃபராகான் கேக்குறாங்க, நீங்க இன்டர்வியூ டாஸ்க் போயிட்டு இருந்தப்போ ஷில்பா வந்து வெளியில உட்காந்து உங்ககிட்ட அழுதுட்டு இருந்தாங்களே, எதுக்காக அழுதாங்கன்னு கேட்டாங்க. ராஜத் வந்து திட்டினதுக்காக தான் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனா வந்து விவியன் கிட்ட என்ன போய் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு, விவியன் நீங்களே சொல்லுங்கன்றாங்க. விவியன் சொல்றாரு, எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு வந்து அழுதுட்டு இருந்தாங்க, ஆனா நான் இதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு தடவை இந்த மாதிரி கேட்டப்போ எனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, சோ நான் வரலன்னு சொல்லிட்டேன். அண்ட் அப்பவே உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன், உங்களுக்காக நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும், உங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க, வரணும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு நான் கிளியரா சொல்லிட்டேன்னு விவியன் சொல்றாரு. ஃபராகான் சொல்றாங்க, எக்ஸாக்ட்லி இதை வந்து சொல்லிட்டாரு, நீங்க வந்துட்டு இருந்தாலும் ரஜத் வந்து என்ன திட்டுறாரு, இந்த விவியன் வந்து எனக்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றீங்க, அப்புறம் விவியன் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றீங்க, ஆனா திரும்பி போய் பேசுறீங்க, உங்களுக்கு வந்து விவியன் மேல ரொம்ப பெரிய ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபராகான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஷில்பாவை பத்தி ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஃபராகான் வந்துட்டு, கரண் இந்தாங்க வச்சுக்கோங்க ஷில்பாவை, சண்டை போடுங்க அப்படி சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஷில்பா உடனே நான் எதுவுமே வேணும்ட்டே செய்யல கரண் அப்படின்றாங்க. திக்விஜயும் வந்துட்டு கரணை வந்து கங்க்ராச்சுலேட் பண்றாரு. இதுக்குள்ள ஈஷாவும் அவினாஷும் வெளியில போய் பேசிட்டு இருக்காங்க. ஈஷா வந்து சொல்றாங்க, நான் எனக்கே தெரியாம நான் வந்து நிறைய லைம் லைட் கொடுத்துட்டேன் கரனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்றாரு, என் கூடவே இருக்கிற, ஆனா நீ எனக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிற, கரனுக்காக செஞ்சுட்டு இருக்க, கரனுக்கு லைம் லைட் கொடுத்துட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து கிண்டலா கேட்கிறாரு. நடுவுல கரண் வந்து சாராவை கூட்டிட்டு போயிட்டு பேசுறாரு, உங்களுக்கு வந்து இன்னொரு வீக் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்றேன், கிடைச்சதுன்னா நீங்க கொஞ்சமாவது உங்க பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுங்க, நீங்க ஒரு அக்ரெசிவான பர்சனோட இருக்கிறீங்க, சோ உங்க பிரெயினை யூஸ் பண்ணி விளையாண்டாதான் நீங்க வந்து ஒரு நல்ல இமேஜோட வெளியில போக முடியும், சோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கரண் வந்து சாராக்கு ஒரு அட்வைஸ் தராரு. டைம்ல ஸ்ருதிகா திரும்பவும் போய் சும் கிட்ட சாரி கேட்கறாங்க பேட்சப் ஆகுறதுக்கு. அதுக்கு சும் சொல்றாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியில போய் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, நீ லாஸ்ட் டைம் வந்து சாரி கேட்டப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, இப்போ ஏன் நீ வந்துட்டு இப்படி பண்ற அப்படின்னு. ஆமா அக்செப்ட் பண்ண, ஆனா வந்துட்டு லாஸ்ட் டைம் சல்மான் சொன்ன உடனே நீ சல்மான் சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு ஆடின, இன்னைக்கு வந்து இவங்க ஒண்ணு சொன்ன உடனே இவங்க சொல்றது கரெக்ட்னு சொல்ற, சோ யார் வந்து எது சொன்னாலும் நீ வந்து ஓகே சொல்ற, நீ பழைய மாதிரியே இல்ல,
நீ வந்து என்ன நினைக்கிறேன்னு யோசிக்க மாட்டேங்கிற, அடுத்தவங்க சொல்றதை வச்சு நீ டிசைட் பண்ற, அதனால இப்ப வேணாம், உன் மேல இருக்க லவ் எனக்கு அப்படியே தான் இருக்கு, ஆனா நம்ம வெளியில போய் பாத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை, இந்த வீட்டுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும் போறாங்க. ஸ்ருதிகாவுக்கு ரொம்ப சோகமாயிடுது இந்த விஷயம். இப்போ ஸ்ருதிகா அண்ட் பகா உட்காந்துருக்காங்க. அப்ப கரண் வந்து ஸ்ருதிகா கிட்ட சாரி கேட்கிறாரு. சாரி, நான் அந்த விஷயம் சொன்னதுக்காக பகு உங்ககிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதிகா வந்து நான் எவ்வளவு ஹர்ட் ஆச்சு தெரியுமா எனக்கு நீங்க பேசின விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. கரண் சொல்றாரு, நீ தானே ஆரம்பிச்ச, நாஸ்க ஆரம்பிக்க சொன்னா நேரா சுசு போறாரு, நீ தானே சுசு டாக்கே ஆரம்பிச்ச, அதனால நான் திருப்பி கொடுத்தேன், நீ ஒண்ணு பேசினா நானும் அது பேசுவேன்ல அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. பேசியிருக்கலாம், ஆனா ப்ராப்பரான ஹிந்தில ஒழுங்கா பேசியிருக்கலாம், லாங்குவேஜ் பார்த்து பேசியிருக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப மோசமா பேசியிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அண்ட் இந்த 3 days ஆச்சு உங்களுக்கு வந்து எனக்கு கிட்ட சாரி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரண் சொல்றாரு, சரி இப்பதான் நான் சாரி கேட்டேன்ல, எனக்கு அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், நீங்க வந்து பேங்காக்லயே இருங்க, உங்க ஒய்ஃப் வந்து இங்க இன்னும் 1 month இருந்துட்டு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே போய் ஸ்ருதிகாவும் கரண் கிட்ட சரி அப்போ நானும் சாரி தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க 2 பேரும் சாரி கேட்டு பேட்சப் ஆயிட்டாங்க. இப்போ சும் வந்து ரொம்ப ஹாப்பியா திக்விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்ருதிகா வந்து என்கிட்ட சாரி கேட்டா, ஆனாலும் வந்து நான் அவளை வெளியில போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. திக்விஜய் ஏன் பேசலாம்ல அப்படின்றாரு. அதுக்கு சும் இல்ல இங்க இருந்தா சண்டை தான் வரும், பேசாம வெளியிலேயே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சும் சொல்றாங்க. கரணை பார்த்து அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு, பக்கத்துல ஈஷா இருக்காங்க, நீ அவரையே பார்த்து அவருக்காகவே பேசிட்டு இருக்காத, நீ வந்து என் கூட தானே இருக்க, என்ன பாரு அங்க பாக்காத அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. சும்மா இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு, நீ அவரை பார்த்து பார்த்து பேசி அவருக்கே வந்து லைம் லைட் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னா அதை கேட்டு கரண் சிரிச்சுட்டு போறாரு. 2 கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்து டான்சர்ஸ் கம் சிங்கர்ஸ் அண்ட் அவங்க வந்து ஒரு ஆல்பமும் ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். அந்த ஆல்பம் வந்து பயங்கர ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் சில டான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபராகான் சொல்றாங்க, நீங்க வந்து விவியனை டான்ஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ உள்ள போயிட்டு அதே மாதிரி எடுத்த உடனே கரணையும் விவியனையும் டான்ஸ் பண்ண வைக்கிறாங்க. விவியனும் வந்துட்டு வெக்கப்படாம டான்ஸ் பண்றாரு. ஸோ இவங்க 2 பேர் டான்ஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னியாவும் ஜாலியாவும் இருந்தது பாக்குறதுக்கு. இப்போ வந்து கெஸ்ட் சொல்றாங்க, நாங்க வந்து பாட்டு பாடுவோம், அந்த பாட்டை வந்து நீங்க உங்களோட கோ கான்டெஸ்டன்ஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து லுக்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சாங். ஸோ அதை வந்து எடன் கிட்ட கேட்கறாங்க, இதை யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கவும் திக் விஜய்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்செப்ட் பண்றவங்க வந்து அந்த மைக் முன்னாடி வந்து நின்று நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னோம். அந்த மைக் வந்து தண்ணி அடிக்கும். அதான் என்னடா நல்ல சட்டெல்லாம் போட்டிருக்காங்களே, இன்னைக்கு எதுவுமே அழுக்கு பண்ணலையே இவங்க சட்டையை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வந்து தண்ணியை கொட்டி விட்டாங்க. சட்டையை போட்டு எப்ப பார்த்தாலும் பிக் பாஸ்க்கு எதையாவது அவங்க மேல கொட்டி விட்டு அமிச்சாதான் சந்தோஷமா இருக்கும். அதை இந்த வாரமும் சிறப்பா பண்ணாரு. அடுத்த சாங் வந்து சாஹத்க்கு வருது. அந்த சாங் வந்து சும்மா ஹேட் பண்ற மாதிரியான ஒரு சாங். ஸோ அந்த சாங் வந்துட்டு விவியனுக்கு தான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. விவியன் வந்து இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த தண்ணியை க்ளோஸ் பண்றாரு. இருந்தாலும் தண்ணி அடிக்குது அவர் மேலேயும். இப்போ அவினாஷ்க்கு ஒரு லவ் சாங் தராங்க. அவினாஷ் உடனே அதை ஷில்பாக்கு டெடிகேட் பண்றேன்னு சொல்றாங்க. உடனே ஷில்பா வந்து இதெல்லாம் ஏமாத்து வேலை, இது ஈஷாக்கு போக வேண்டிய சாங், எனக்கு வந்து சொல்றாரு ஈஷா ட்ரெஸ் அழுக்காக கூடாதுன்னு சொல்லி என்ன அனுப்பி விடுறாருன்னு போய் அந்த மைக்ல இருந்து தண்ணி அடிக்கிறத வந்து வாங்கிட்டு வராங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் லவ் பத்தி ஒரு சாங், அது வந்து ஸ்ருதிகாவை கேட்குறாங்க, யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க, சும்க்கு டெடிகேட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஸோ சும் போயிட்டு அந்த தண்ணி ஸ்ப்ரே வாங்கிட்டு வராங்க. இப்பொழுது சும் சொல்றாங்க, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, ஆனா வந்துட்டு வீட்டுக்கு வெளியே தான், இந்த வீட்டுல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு ரேப் சாங் மாதிரி வருது. இதை வந்து ஷில்பா கிட்ட கேட்டு இதை யாருக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து நான் ரஜத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரஜத் வந்து சொல்றாரு, இந்த ரேட்டை வந்து துரத்துறதுக்கு தான் 2 லயன் கிட்ட போயிட்டு ஃபைட் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க ஷில்பா, அப்ப பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட ரேட் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியே பெருமையா பேசிக்கிட்டு வராரு. 2வது ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்ல வந்துட்டு யாரோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரணை கூப்பிடுறாங்க. கரண் வந்து ரஜத் அண்ட் சாரா இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்ல லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல, உண்மையான அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ரஜத் வந்து எங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான அஃபெக்ஷன் அண்ட் லவ் தான், ஏன்னா எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் ப்ரைவேட்டா போய் தனியா உட்காந்து பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கரண் வந்து சண்டையே வரலன்னா அது எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லேயே வந்து சண்டை வந்தாதான் அது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரஜத் வந்து அப்படியே வந்தாலும் நாங்கள் தனியா போய் பேசி தீர்த்துப்போம், நாங்க வந்து நடுவில் நின்று கத்த மாட்டோம், ஸோ எங்க 2 பேருக்கு தெரியும் எங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ட்ரூ அப்படின்னு ரஜத் சொல்றாரு. சும்மா கூப்பிடுறாங்க. சும்மா வந்துட்டு ஷில்பா அண்ட் விவியன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான், அதாவது ரிலேஷன்ஷிப்பை தான் நான் கட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஏன்னா ஷில்பா மட்டும்தான் ஒரு சைடா லவ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா விவியன் சைட்ல இருந்து அது வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷில்பா வந்து 100% நான் ஒத்துக்கிறேன், ஸோ நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை 2025ல வெளியில போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பாஸ்ல போடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, இப்படி பாஸ்ல போடுற ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணவே வேணாம், கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு.
சாஹத் வராங்க. சாஹத்தும் வந்து சொல்றாங்க ஷில்பா அண்ட் விவியன் ரிலேஷன்ஷிப் தான் வந்துட்டு இந்த வீட்டை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷில்பா தான் வந்துட்டு அதிகமா லவ் கொடுக்குறாங்க, பின்னாடியே போறாங்க. விவியன் எதுவுமே திருப்பி பண்றது இல்லைன்னா கூட விவியன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்றாங்க ஷில்பான்னு தெரியலன்னு சொல்லணும்னு அதுக்கு விவியன் கேட்கிறாரு ஷில்பாவை, நீங்க இதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. எல்லா 50% வேணா நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா சொல்றாங்க. நான் ஒருத்தரை விரும்புறேன்றதுக்காக அவங்களும் என்கிட்ட அதே அளவுக்கு லவ் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு அவரை பிடிக்கும், அவ்வளவுதான். ஸோ அவருக்கு என்ன பிடிக்குதா இல்லையான்றது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஷில்பா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறாங்க. விவியன் சொல்றாரு, கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஏதாவது அட்வான்டேஜ் உங்க மூலமா எனக்கு நடக்கணும்னா நான் ஃப்ரெண்டா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்ஸே வந்து எனக்கு வேணாம், அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம், அப்படி கேம்ல இப்படிதான் இருப்பீங்கன்னா எனக்கு வேணவே வேணாம், அந்த மாதிரி அதனால கட் பண்ணுங்கன்னு ஷில்பா சொல்றாங்க. யாமினி வராங்க. அதே ஷில்பா விவியனை தான் நிக்க வச்சு இவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும். ஏன்னா வந்து ஷில்பாக்கு ஓவரான சாஃப்ட் கார்னர் இருக்கு விவியன் மேல. அண்ட் அதனால இன்னொரு குரூப் அவங்க மேல உண்மையா லவ் வச்சிருக்க இன்னொரு குரூப்பை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம இங்க அவங்க லவ்வை விட்டுட்டு இந்த அவங்களுக்கு உண்மையா இருக்கிற ஒரு குரூப் மேல லவ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி யாமினி சொல்றாங்க. ஆஷிஷ் வந்து ரஜத் அண்ட் சாராவை தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை தான் கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல, இது வந்து ஒரு ஃபாலோவர் லீடர் மாதிரி இருக்கு, அவர் என்ன சொல்றாரோ அதை இவங்க கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபாலோவர் லீடர் மாதிரி இருக்கு அப்படின்னு கஷிஷ் சொல்றாங்க. இப்போ திக்விஜய் வந்து கூப்பிடுறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டான கரனும் எனக்கு சுத்தமா பிடிக்காத ஷில்பாவையும் வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, நான் இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை தான் கட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு ஷில்பா எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, கூடவே உட்காந்து பேசுறாங்க, பின்னாடி போய் குத்துறாங்க. ஃபராக்கானும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸ்டில் வந்து ஷில்பா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளியரான பிக்சர் தெரிஞ்சோ கரண் வந்து ஹை டைம் ஹி ஷுட் வேக் அப் அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்றாங்க. அப்போ கூட கரண் வந்து இல்ல கட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சிசரை பிடிச்சிக்கிறாரு. அவன் வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்கள வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு அவரு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கதான் செய்யுது, என்ன ஆனாலும் ஷில்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கரண் இருக்காரு. என்னதான் குத்துனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கரண் வந்து ஷில்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சிட்டு இருக்காரு. ஷில்பா வந்து விவியன் அண்ட் பகா ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா இதனால நான் எந்த க்ரோத்தும் பார்க்கல, எந்த சேஞ்சும் பகு கிட்ட பார்க்கல. அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காரு. ஸோ யாருக்குமே வந்து அட்வான்டேஜ் இல்லை இதனால. ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப் வேண்டாம் இந்த வீட்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணணும் சொல்றாங்க. விவியனை கேட்கறாங்க, நீங்க யார் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. விவியன் சொல்றாரு, எனக்கு இந்த கட் பண்றதுல எல்லாம் வந்து அவ்வளவு விருப்பம் இல்லை, எனக்கு எப்பவுமே சேர்த்து வைக்கிறதுல தான் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விவியன் நான் யாரையும் கட் பண்ண விரும்பல, எந்த ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஈஷாவை கேட்கறாங்க யார் ரிலேஷன்ஷிப்னா, விவியன் ஷில்பாவை தான் சொல்றாங்க. ஏன்னா 50 days வந்து நான் விவியனுக்காக இருந்துட்டேன், ஸோ 50 days வந்து கரண்ட்காக பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. 50 days வந்து விவியனோட டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ கரண்ட்காக அவங்க உண்மையா இருக்க வேண்டியது அவசியம். இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரிங் வந்து இவங்களுக்கு நடுவில் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் கட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா கட் பண்றாங்க. அப்போ ஷில்பா சொல்றாங்க, இந்த ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங்கா இருக்கும், யாரும் வந்து விவியனை கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவினாஷும் வந்து விவியன் அண்ட் ஷில்பா ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவினாஷ் கேட்கிறாரு, எந்த ஃப்ரெண்ட் வந்து 50 நாள் நான் இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கேன், 50 நாள் அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நான் என்ன பண்றது, நான் அப்படிதான் சொல்லி ஆகணும். ஒருத்தர்கிட்ட 50 days இருந்துட்டு நான் இன்னொருத்தருக்கு ட்ரூவா 50 days இருக்க போறேன், என்ன இப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ வந்து ஈரனை கூப்பிடுறாங்க. ஈரன் வந்து பகஜி அண்ட் ரஜத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஈஷா, ஸ்ருதிகா, பகாலாம் வந்திருக்காங்க. திடீர்னு மாத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஈடன் சொல்றாங்க. அவரோட ப்ரையாரிட்டி வந்து பகா இல்லைன்றது வந்து பகாஜிக்கே தெரியும் அப்படின்னு சொல்லவும் கரண் கேட்கிறாரு, இதை பகாவே சொன்னாரா அப்படின்ட்டு. ஆமா இது பகா சொன்னாருன்னு சொல்லவும் பகா கிட்ட கேட்கிறாரு கரண், சொன்னீங்களான்னு. ஆமா நான் சொன்னேன், எனக்கே தெரியுமே ரஜத்துக்கு நான் ப்ரையாரிட்டி இல்லைன்னு, சும்மா வாய் வார்த்தையா தான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈடன் சொல்றாங்க. அதுக்கு ரஜத் வந்து அது இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்காக ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆனா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா மாத்தி பேசுறாரு. ஸ்ருதிகாவும் சொல்றாங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு ரஜத் அப்படின்ற மாதிரி. கடைசியில போங்க போய் உட்காருங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆக வந்து பாத்தீங்கன்னா ஷில்பா அண்ட் கரண் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நான் கட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ ஷில்பா சொல்றாங்க, உங்களுக்கு தான் கரணையே பிடிக்காதுல, அப்புறம் எதுக்காக வந்து கரனுக்காக ஒரு நல்லது யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கரனை பிடிக்காதுதான், ஆனாலும் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபேக்கா இருக்கு, அதனால நான் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பகா சொல்றாரு. ஆனா வந்துட்டு யாரோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்னு கேட்டதுக்கு விவியன் அண்ட் சாஹத்ன்றாங்க. உடனே எல்லாரும் விவியன் சாஹத்துக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் விவியன் சாஹத்தை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டு சாஹத் வந்து சண்டை போடுவாங்க. ஒரே ஒரு லைன்ல விவியன் எதனா சொல்லிட்டு போவாரு. உடனே அந்த ஒரு லைன்ல இருக்கிற ஒரு வேர்டை பிடிச்சிட்டு சாஹத் வந்து விவியன் பின்னாடியே போய் சுத்தி கத்திட்டு இருப்பாங்க. இந்த பாக்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, அதனால இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. உடனே விவியன் வந்து சீக்கிரம் கட் பண்ணுங்க, நான் கூட ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி விவியன் வந்து கட் பண்ண ஹெல்ப் பண்ண வர அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
சொல்றாரு. சாகத்தும் அதே தான் சொல்றாங்க, சீக்கிரம் கட் பண்ணுங்க, இவரோட யாருக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரஜத்தை கூப்பிடுறாங்க. ரஜத் வந்து திக்விஜய் அண்ட் கரண் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும் சொல்றாரு. உடனே கரண் வரும்பொழுதே ஜெலசி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு. ரஜத் சொல்றாரு அவினாஷ் விவியன் வரும்போதே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்தாப்ல, அதனால ஆப்வியஸ்லி வந்து அவினாஷ் விவியனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களோட தான் ஃப்ரெண்ட் ஆவாரு. ஸோ அதுதான் இவர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ரஜத் சொல்லுவோம். திக்விஜய் சொல்றாரு அப்படி கிடையாது, நான் உள்ள வரும்பொழுது அவினாஷ் விவியன் எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் வரும்போதே எனக்கு அவங்களை பிடிக்காதுன்னு சொல்லி தான் வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி விவியனும் உள்ள வந்த உடனே என்ன டாய்லெட் கழுவுன்னு ரூடா சொன்னாரு, அதனால எனக்கு அவரை சுத்தமாவே பிடிக்காம போயிடுச்சு. அடுத்து கரணையும் வந்து வெளியில பார்த்தப்ப எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த 20 days கழிச்சுதான் நான் வந்து அவரோட பேசினப்போ எனக்கு ரியலைஸ் ஆச்சு இந்த மனுஷனோட என்னால கனெக்ட் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு எங்க 2 பேருக்கு நடுவுல. எங்களுக்குள்ள வந்து எங்க திங்கிங்லாம் சேமா இருந்தது. ஸோ அப்படியே வந்து எங்க ரிலேஷன்ஷிப் வளர்ந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவ்வளவு நல்லா கனெக்ட் ஆவாரு, என்னோட திங்கிங்கோட மேட்ச் ஆவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்த உடனே இவர்கிட்ட பேசியிருப்பேன், வந்து ரஜத் உங்களோட உட்கார்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரஜத்க்கு கோவம் வந்துருது. கெஸ்ட்டை பார்த்து கேட்கிறாரு, நீங்க வந்து கிச்சடி சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அதாவது என்னன்னா நல்லா ஸ்டோரி குக் பண்றாராம் திக்விஜய், அதுதான் வந்து அவர் மீன் பண்றாரு. அதனால குக் பண்ணியிருக்காரு, ஸ்டோரி குக் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு வேணுமா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் கிச்சடி சாப்பிட்றீங்களான்னு வந்து கெஸ்ட்டை பார்த்து கேட்கிறாரு. இதுக்கப்புறம் கெஸ்ட் பாய் சொல்லிட்டு போறாங்க. ஃபராகான் உள்ள வராங்க, எவிக்ஷனை பத்தி பேச வராங்க. யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க, எல்லாம் கை தூக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன், நீங்கெல்லாம் ஓட்டு போட்டுதான் உங்களை யார் வெளியில போவான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போறீங்க. ஸோ இந்த தடவை வந்து வெளியில இருந்து ஓட்ஸ் கிடையாது, உங்க ஓட்ஸ் தான் டிசைட் பண்ண போகுது யாரை வெளியில அனுப்புவோம்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க ஃபராகான். ஸோ இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டு சரி இப்போ ஓட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாகத்தை கேட்கறாங்க, சாத் காஷிஷ் அப்படி சொல்றாங்க. யாமினி, எடன், காஷிஷ் இவங்க எல்லாருமே சும் நேம சொல்றாங்க. அப்ப ஃபராகான் கேட்கறாங்க, ரீசெண்ட் டேஸா வந்து யாமினி, எடன், காஷிஷ், சாஹத் இவங்க எல்லாருமே வந்து உங்களோட தானே உட்காடுறாங்க, அதாவது கரண் குரூப்போட தானே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டு இப்ப பாருங்க எல்லாரும் சும்மா தான் நாமினேட் பண்றாங்க, ஸோ பாத்துக்கோங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபராகான் போட்டு கொடுக்குறாங்க. திக்விஜய் வந்து கஷிஷ் நேம் சொல்றாரு, ரஜத்துமே கஷிஷ் நேம் சொல்றாங்க, ஸ்ருதிகாவும் கஷிஷ் நேம சொல்றாங்க, அவினாஷ் பாத்தீங்கன்னா கரண் நேம் சொல்றாங்க, ஈஷா வந்துட்டு திக்விஜய் நேம் சொல்றாங்க, விவியன் கஷிஷ் நேம சொல்றாங்க, கரண் சாரா நேம சொல்றாங்க, ஷில்பா பாத்தீங்கன்னா சாரா நேம் சொல்றாங்க, சும் வந்து கஷிஷ் நேம் சொல்றாங்க. ஸோ இப்போ ஓட்டிங் படி பாத்தீங்கன்னா கஷிஷ்க்கு வந்துட்டு 6 votes வருது, சும்க்கு வந்து 5 votes வருது. ஸோ இவங்க 2 பேர்ல யாரு போக போறா அப்படின்னு பார்த்தா கஷிஷ் தான் போக போறாங்க, டிசைட் ஆச்சு. ஸோ கஷிஷ் நீங்க எலிமினேட்டட் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கஷிஷ் வந்து மெதுவா தண்ணி குடிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் தண்ணி குடிப்பீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபரா கூப்பிடுறாங்க. கஷிஷும் ரொம்ப சோகமா எழுந்திருக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க ஃபரா, இன்னைக்கு வந்து நீங்க நல்லா அங்கேயே இருந்து தண்ணி குடிங்க, வெளியெல்லாம் வர வேணாம், நீங்க வந்து எலிமினேட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கஷிஷ் வந்து ரிலீவ் ஆகுறாங்க, அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகையே வந்துருது அவங்களுக்கு. வந்து இது உங்களுக்கு ஐ ஓப்பனர், தெரிஞ்சுக்கோங்க யார் யாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யார் யாரு வந்து உங்களை வெளில போகணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் வந்து சாரி கேட்கறாங்க, நான் உன்னை ஓட் பண்ணதுக்கு சாரி. அது வந்து கஷிஷ் கிட்ட வராங்க, கஷிஷ் வந்து வராத நீ குட் ஜாப் நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கோமா போயிடுறாங்க. எடன் வந்து சும் கிட்ட சாரி கேட்கறாங்க, என்னோட ஃப்ரெண்டு இருந்ததுனால தான் நான் உங்க நேம் சூஸ் பண்ணேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து பண்ணதுக்கு சாரி 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 கேட்டுட்டு இருக்காங்க. இது நடுவில் வந்து திக்விஜய் வந்து இப்போ கரண் கிட்ட கேட்கிறாரு, நீங்க எந்த பேசிஸ்ல வந்து சாராக்கு ஓட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கரண் வந்து என்னோட யார் சண்டை போட்டாங்களோ அவங்க நேம் தானே நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, கவுண்ட் வந்து கஷிஷ்க்கும் சும்க்கும் வந்து சிமிலரா இருந்தது. நீங்க வந்து ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா சும்மோட நம்பர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இன்கேஸ் வந்து விவியனோ இல்ல வேற யாராவது வந்து கஷிஷ் நேம் எடுக்காம இருந்திருந்தா சும் வந்து எலிமினேட் ஆயிருப்பாங்களே, நீங்க ஏன் அந்த மாதிரி யோசிக்கல அப்படின்ற மாதிரி திக்விஜய் கேட்கவும் கரண் வந்து அதுக்கு ரீசனே இல்ல, அவருக்கு ஏதோ வளர்றாரு. அப்போ பிக் பாஸே வந்து கேட்கிறாரு, ஃபர்ஸ்ட் திக்விஜய் கேட்கிறாரு, திக்விஜய் உங்களுக்கு வந்து நம்பர் கால்குலேஷன் பத்திலாம் இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு ஓட்ஸ் போட்டா ஜெயிக்க முடியும்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது, சும்மா சொல்லுங்க நம்பர்ன்றாங்க. இல்ல நம்பர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இதை மட்டும் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டுட்டு பிக் பாஸ் வந்து கரண் கிட்ட கேட்கிறாரு, யோசிச்சு பாருங்க, சும்க்கு வந்து 5 votes, கஷிஷ்க்கு வந்து 6 votes. இன்னும் நீங்க 2 பேர் கஷிஷ்க்கு போட்டிருந்தீங்கன்னா சும் வந்து பெட்டர் பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கம்மியா போட்டிருந்தா கூட சும்க்கு வந்து நிறைய சான்சஸ் வெளியில போறதுக்கு, நீங்க ஏன் இதை யோசிக்கல அப்படின்னு கேட்கவும் அதுக்கு வந்து பதிலே இல்லை கரண்க்கு, என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காரு. சோ இதன் நடுவில் சாரா வேற வந்து குதிச்சிட்டு இருக்காங்க. நீ கரண் கிட்ட போய் சண்டை போடுறாங்க, நீ என்ன இப்பதானே கூப்பிட்டு சொன்ன இன்னும் ஒரு வீக் உனக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருந்தா நீ உன் பிரெயின்ஸ் வச்சு விளையாட, நீ இப்ப என்ன நாமினேட் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அது கரண் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நான் வந்து உங்க நேம் தான் நாமினேட் பண்ணுவேன், ஐ விஷன் தான் சொன்னேன், நீங்க கண்டிப்பா இருக்கணும்னு நான் சொல்லல அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. இருந்தாலும் வேணும்ட்டே சாராவை யாராவது நாமினேட் பண்ணிட்டாலே அவங்க வந்து சண்டை போடுவாங்க. சோ அதுதான் வந்து இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மத்தவங்க கிட்டயும் போயிட்டு, அதாவது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுவேன் அப்படின்னா சொன்னவங்க கிட்ட, கஷிஷ் ஈரன் கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க எல்லாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நீங்க
எப்படி வந்து எனக்கு எதிராக பேசலாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து கரண் வந்து எல்லாமே ஃபேக், இவங்க பண்ற சண்டையில இருந்து இவங்க பேசுற வார்த்தையில இருந்து இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கரண். இப்போ அவினாஷ் கேங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, விஷயம் கவனிச்சிங்களா, கரண் கேங் வந்து நாமினேஷனுக்கு வந்தாலே அந்த வாரம் வந்து எலிமினேஷன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவினாஷ்க்கு ரொம்ப கோவம் வந்தது. பிக் பாஸ் நான் உங்களை டைரக்டாவே கேட்கறேன், ஏன் வந்துட்டு இப்படி பண்றீங்க, இவங்க வந்து நாமினேஷன்ல வந்தா எலிமினேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்களதான் வந்து வின் பண்ண வைக்க போறீங்கன்னா கிளியரா சொல்லிடுங்க, எதுக்கு நாங்களாம் உள்ள இருக்கிறோம் அப்புறமா அப்படின்ற மாதிரி அவினாஷ் கோமா பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அண்ட் ஈஷாவும் சொல்றாங்க, லாஸ்டா போனது ஆலிஸ், அதுக்கப்புறம் போவே இல்லை யாரும் அப்படின்ற மாதிரி ஈஷாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திக்விஜய் வந்து டைரக்டாவே கேட்கிறாரு கரண் கிட்ட, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு வந்து என்ன ப்ரையாரிட்டி, சும்மா காப்பாத்துறது ப்ரையாரிட்டியா இல்லைன்னா சாராவை வெளியில அனுப்புறது ப்ரையாரிட்டியான்னு கேட்கறாங்க. அது கரண் கிட்ட ஒழுங்கான பதில் இல்ல, என்கிட்ட யாரும் சண்டை போடுறாங்களோ அவங்கள தானே நான் நாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப சாத் கேட்கறாங்க, ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே ஐடியா இருந்ததா, யாருமே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததா, அதனாலதான் நீங்க இப்படி பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. கரண் வந்து அதுக்கும் ஒழுங்கா பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சோ கரண் போன பிறகு சாகத்தும் திக்விஜயும் உட்காந்து பேசிக்கிறாங்க. சோ சாத் சொல்றாங்க, அவருக்கு வந்து ரியலைஸ் ஆயிட்டாரு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு, இருந்தாலும் வந்து அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சாத் சொல்லிட்டு இருக்காங்க. திக்விஜய் வந்து சொல்றாங்க, அவருக்கு வந்து எது ப்ரையாரிட்டின்னு அவர் யோசிக்கணும், அவருக்கு வந்து வீட்டுல இருக்கிறத விட சாரா வெளியில போறது முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. சோ அதுதான் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி திக்விஜய் அவரோட பாயிண்ட சொல்றாரு. இதனால வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. எனக்கு வந்து நீங்க ஏன் வந்து ஓட் பண்ணலன்ற மாதிரி ஷில்பா கிட்ட கேட்கறாங்க. அதாவது கஷிஷ்க்கு ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க 2 ஓட்டை நான் வந்து சேவ் ஆயிருப்பேனே, இன்கேஸ் யாராவது ஒருத்தர் வந்துட்டு கஷிஷ் நேம் சொல்லலைன்னா கூட நான் வெளில போயிருப்பேன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கரண் கிட்டயும் வந்து கோவப்படுறாங்க, இதுக்கு வெயிட் தூக்கிட்டு போறாங்க. கரண் வந்து ஹெல்ப் பண்றேன்னு கேட்கிறாரு, இல்ல உங்க ஹெல்ப்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கோமா போறாங்க. இதே விஷயத்த பத்தி தான் திரும்பவும் பேசுறாங்க கரண் கிட்ட. அப்போ கரண் சொல்றாரு, நீ என்ன அப்படி நினைச்சிட்டியா, நான் அவ்வளவு தூரம் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, நான் தெரியாமலாம் வந்து சாராவை நாமினேட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சுதான் பண்ணேன், நீ நினைக்கிறியா நான் வந்து உன்னை போக விட்டுருவேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசுறாரே தவிர எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் பண்ணாரு எதுக்கு பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அவர் எக்ஸ்பிளைனே பண்ணல. டேமேஜ் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு பதிலாக ஆமா நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகல அப்படி எதனா சொல்லிட்டாவது போகலாம், அது இல்லாம அவர் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரே தவிர இது சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா, அதை அவர் பண்ண மாட்டேங்கிறாரு, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பகா கிட்ட வந்து ஸ்ருதிகா வெளியில பேசிட்டு இருக்காங்க. இப்ப பகா வந்து சொல்றாங்க, வந்து சொன்னாங்க யாரெல்லாம் வந்துட்டு கரனோட எனிமீஸோ அவங்கலாம் எனக்கும் எனிமி சொன்னாங்க, சோ அதே கண்டிஷன் நானும் அப்ளை பண்றேன், என்னோட எனிமி வந்து கரண், சோ அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற வந்து எனக்கு எனிமி, அந்த பேசிஸ்ல தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, உங்களுக்கு அவங்களோட பர்சனலா எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்புறம் எதுக்காக அவங்களுக்கு ஓட் பண்ணீங்க, அவ நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கே தெரியும், அப்புறம் எதுக்காக ஓட் பண்றீங்க அப்படின்னா பகா வந்து அதுதான் ரீசன் நான் சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெளியில வந்து அவினாஷ் எல்லாம் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அவினாஷ் ஈஷாலாம் வந்து இங்க என்ன நடக்குது, ரொம்ப ஃபேவரட்டிசம் நடக்குது கரனுக்கு, ஃபுல் ஷோ வந்து கரணை வந்து ரொம்ப நல்லா காட்டுற மாதிரி நல்லா பம்ப் பண்ணி விட்டாங்க கரணை, பிக் பாஸ்க்கு வந்து கரணை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கரண் ஸ்ருதிகாவோட பேட்சப் ஆனதை நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா இல்ல சேடா ஃபீல் பண்றீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Javima. Take care.